வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுதான் என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இன்னைக்கு ஒரு மினி கிச்சன் செட் தான் பார்க்க போகிறேன். மினி கிச்சன் செட்டாக தான் ஆகுது. நான் இந்த கிச்சன்லாம் வைக்கிற ஸ்டாண்டு, கிச்சன் ஸ்டாண்டை துணி கசுக்கிற துணி போடுற ஸ்டாண்டை பார்த்துட்டு நானே தண்ணியில் கசுக்கி நானே கிளிப்பு போட்டு இது பண்ணிட்டேன். ஸோ தண்ணியில் கசுப்பேன். எங்கடா தண்ணியை காணும்னு நினச்சிக்காதீங்க. ஸோ தண்ணி இங்கே வச்சா எங்கள் பாப்பா இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தண்ணி வைக்கல. ஸோ இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இது பழைய காலத்தோட மனை. இது பழைய காலத்தோட மனை. இது எங்கள் ஆயா சொன்னாங்க, இது எங்கள் பெரியம்மா. எங்கள் பெரியம்மா இங்கே பெரியம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்துச்சு. ஸோ இது என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக சும்மா என்கிட்ட இருக்கிற கிச்சன் செட் வச்சு நான் பண்ண போகிறேன். இது அடுப்பு சும்மா தான், அடுப்பு தான் இருக்கும் பழைய காலத்தில் தான். பட் அடுப்பெல்லாம் இல்லை, கேஸ் தான் இருக்குது. எல்லாருமே நினச்சிக்காதீங்க அடுப்பு இல்லையே கேஸ் தான் இருக்குன்ட்டு. கேஸை கூட நீங்கள் அடுப்புன்னு நினச்சிக்கோங்க. ஸோ என்கிட்ட இந்த கடாய் இருக்குது. கடாய் உள்ளார என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இது கீரைக்காய் குக்கும்பருன்னு தான் சொல்லுவேன் நான். பட் பழைய காலத்தில் நான் கீரைக்கான்னு சொல்கிறேன். அது கட் பண்ணி நான் வச்சுருந்தேன். அண்ட் நான் மினி கிச்சன் இது காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இப்போ என் வீடு பார்க்குறீங்களா? என் வீடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது கிச்சனு. இங்கே தான் நான் படுப்பேன். பார்த்துட்டிங்களா? இப்போ சிக்கு பார்க்கலாமா? சிக்கு எங்கள் டியூஷனுக்கு கூட பிஸியாக இருக்கா. ஸோ சிக்குவை நான் அப்புறம் காமிக்கிறேன். நான் இங்கே லாக் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பழைய காலத்துலலாம் சின்ன வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ எங்ககிட்ட குடிசை வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ என்கிட்ட குடிசை வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரேஞ்சஸ் பண்ணிட்டேன். நான் அரேஞ்சஸ் பண்ண உடனே இப்போ நான் சும்மா என்கிட்ட ஒரே ஒரு காய் தான் இருக்குது. குக்கும்பர் நான் கட் பண்ணி கடாயில் போட்டிருக்கேன். இப்போ கேஸ் சிம்மில் இருக்குது. நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்றேன். அதுதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு